ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலவெளியில் இயேசப்பா ஒரு வார்த்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். எபிரேயர் 12:1 ரொம்ப அழகான ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. நிறைய வாட்டி நம்ம எபிசோடில் பார்த்துருக்குறோம். நான் வாசிக்கிறேன் கவனிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறோமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். ஒரு 3 காரியத்தை ஒரு விசுவாசி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. முதல்ல நம்மளை சுற்றி நெருங்கி இருக்கிற பாரங்கள் பாவத்தை என்ன பண்ணணுமா? சத்தமாக சொல்லுங்கள், உதறி தள்ளி விட்டு. அப்போ தள்ளுறது யார் வேலை? உங்கள் வேலை, என் வேலை. ஒரு பாஸ்டர் இப்படி சொல்கிறத நான் கேள்விப்பட்டேன். என்னென்னா, நம்ம தலை மேலே பறவைகள் பறந்து கொண்டிருப்பதை நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் அந்த பறவை நம்ம தலை மேலே கூடு கட்டுறதை நம்மளால் தடுக்க முடியும். அப்போது நம்மளை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் பாரத்தையும், பாரம்னா டிப்ரெஷனு, தேவையில்லாத பயம், போராட்டம், பிரச்சனை, இதெல்லாம் தடுக்கிறது, உதறி தள்ளுறது யார் வேலைன்னா உங்களுடைய வேலையும் என் வேலையும் தான். 2வது ஆண்டவர் சொல்லித்தராரு. என்ன சொல்லித்தராரு? விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறோமாகிய யாரை நோக்கி ஓடணும்? அந்த பாஸ்டர் நோக்கி ஓடுப்பா, அந்த வர்ஷிப் லீடர் நோக்கி ஓடு, அவர் சூப்பராக பாட்டு பாடுறாரு அந்த ஆர்டிஸ்ட் நோக்கி ஓடு. யாரை நோக்கியும் ஓடணும் கர்த்தர் சொல்ல, இயேசுவை நோக்கி ஓடணும் அப்படின்னு சொல்கிறார். 3வது எப்படி ஓடணுமா? பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, சில பேர் அப்படியே டயர்டாகி படுத்துருவாங்க பாதியில் ஓட்டத்தில். ஆண்டவர் சொல்கிறார், பொறுமையாக ஓடிப்போ, பொறுமையாக ஓடு, உனக்கு வேண்டிய கிருபை நான் தரேன், வேண்டிய பலத்தை தரேன், சோர்ந்து போகாத. சோர்ந்து போக்கார முதல்ல ஆண்டர் அழகாக அடித்து கொஞ்சம் உணவு கொடுத்து தண்ணியை கொடுத்து பொறுமையாக ஓடி போப்பா அப்படின்னு ஆண்டர் கிருபை தரார். 3 கருத்தை கர்த்தர் சொல்லித்தரார். முதல்ல நம்மளை சுற்றி நெருங்கி இருக்கிற பாரங்களை பாவத்தை நாம் தள்ளணும். 2வது இயேசுவை நோக்கி ஓடுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். 3வது ரொம்ப அவசரப்பட்டுலாம் ஓடாமல் பொறுமையாக தேவ பலத்தோடு ஓடும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டிய பலனை அவர் தர போதுமானவராக இருக்கிறார். இந்த காலவெளியில் இந்த 3த்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாம் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.